வலய மட்டத்துக்கு எடுத்த 2 பதக்கம் நீளத்துக்கு. இது மாகாணத்துக்கு எடுத்த 100 மீட்டர் 3வது. வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் நிற்கிறது ரெட்பானா இளங்கோபுரம் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு காணொளி நான் பதிவு செய்திருந்தேன். தாயையும் தந்தையும் இழந்த ஒரு மாணவியின் காணொலியை பதிவு செய்திருந்தேன். இந்த காணொலியை பார்த்த எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் தளத்துக்கு நான் போய் பார்த்தேன். பார்த்த இடத்துல ஒரு குரூப்பில் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த குரூப்பில் கதைச்சு கொண்டிருந்ததில் நான் அதில் மேலே ஏறி போனேன். அதில் ஈழத்து நிசான் என்ற ஒரு ஆள் கதைச்சு கொண்டிருந்தார். அவரோட நான் கதைச்சு கொண்டிருக்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் சொல்கிறத விட நீங்கள் நேரடியாக இந்த தளத்தில் போய் இந்த காணொலிகளை பாருங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் என்னோட கதைங்கன்னு சொன்னேன். அவர் உடனடியாக அந்த இந்த காணொலிகளை பார்த்து அதுக்குள்ளே அவர் பார்த்து ஃபாலோ பண்ணி போட்டு ஜெர்மன் அண்ணாவும் அதில் அந்த தளத்தில் நின்றார். அப்போ அவரோடு இவர் கதைச்சி, அதாவது ஈழத்து நிசான ஜெர்மன் அண்ணாவோட கதைச்சி இந்த மாணவிக்கு வழங்கும்படி உடனடியாக எங்களுக்கு பணம் அனுப்பியிருந்தாங்க. ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லி, சைக்கிளும் ஒரு 10,000 ரூபா காசையும் உடனடியாக அந்த பிள்ளை இந்த கையில் கொடுக்க சொல்லி தந்ததுக்கு அமைவாக நாங்கள் இப்போ அவரோட கையில் சைக்கிளும் 10,000 ரூபா பணத்தையும் நாங்கள் வழங்க போகிறோம். இதுவரைக்கும் அவருக்கு தெரியாது நாங்கள் சைக்கிள் கொண்டு வந்திருக்கிறோம்னு தெரியாது. எங்களோட காணொலியை நீங்கள் பார்க்கணுமெண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் எங்களோட காணொலியை ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உதவி செய்தவர் ஜெர்மனில் இருக்கிற அண்ணா. அவர் தன் பேர் சொல்ல மாட்டார் என்று நான் சொல்லியிருந்தேன். அவர் தன் பேரை சொல்லாமல் நிறைய மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளைக்கு ஒரு பொருள் வேண்டி கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அது என்ன பொருளாண்டு இப்போ இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஒரு பொருளை முக்கியமாக நீங்கள் வேண்டி கொடுங்க. அதுக்கு ஈழநிசா அண்ணன் யாரோட ஜெர்மன் அண்ணாவோட கதைச்சு ஜெர்மன் அண்ணா உடனடியாக அதை வேண்டி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு நிதியை இரவோட இரவை அனுப்பி விடிய நான் எடுத்துட்டேன் அதுக்குரிய நிதியை. சரி, எடுத்த பிறகு நாங்கள் அதை வேண்டி கொண்டு கொடுப்போம் என்று முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நீர் சொல்லுவோம், அது என்ன பொருளாக இருக்கும்? சின்ன விளையாட்டுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துருப்ப. வேற படிப்பு உதவிக்கு வேற பண்ணலாம் இருக்கா? சரி, நீர் கேட்டதுல சொல்லுங்க. எனக்கு நீர் முதல் தர நாங்கள் பதிவு செய்தோம் எனக்கு காணொலி உண்டு. அதுல நீர் என்னென்ன கேட்ட? நீர் எங்கள்கிட்ட சைக்கிள் கேட்டேன். என்னோட விளையாடுறதுக்கு தேவையான அந்த உபகரணங்கள், அந்த உடுப்புகள் அப்படி கேட்டேன். இன்னொன்று படிப்பு உதவிக்கு நிதிகளை. இதுல முக்கியமான பொருள் எது? நிதி பொறுமதியானது. இப்ப நீர் கேட்டதுக்கு பொறுமதியானது அது சைக்கிள். சைக்கிளா? சைக்கிள் வந்திருக்க நினைக்கிறீரா? சைக்கிள் கொண்டு வந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறீரா? கட்டாயம் பண்ணி தருவாங்களா? உறுதியா சொல்றீரா? அப்படி வேண்டி வராட்டி என்ன செய்யறது? பந்தயமா? நாங்கள் ஒரு பந்தயம் கொண்டு கொடுப்போம். டீயா? டீ தருவோம் வேண்டு. டீயா? சரி, உமாக்கு நாங்கள் ஒரு முக்கியமான பொருளை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நான் இன்னும் சொல்ல மாட்டேன். உமாக்கு அதை தருவோம், திடீரெண்டாப்புல தருவோம். என்ன சாப்பாடு? சோறு, வெச்சிக்கறி. உங்களோட ஜெர்மன்ல இருக்கிற அண்ணா காய்ச்சி வரல, அந்த மாமா காய்ச்சி வரல, உள்ள காய்ச்சி என்ன சொன்னவர் உங்களுக்கு? என்ன விலங்கு இல்லையா காய்ச்சது? அந்த மலை எல்லாத்துக்கும் ஓம் ஓம். நானும் கேட்டுக்கொண்டு தான் நின்றேன். நானும் லைன்ல கேட்டுக்கொண்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஓம் போட்டேன். ஆனா ஒரு கொஞ்சம் விளங்கினுச்சு. என்ன விளங்கினது? நாளைக்கு ஒரு அண்ணா மாமா வருவார். ஆனா பாரதி அவர் இல்லைன்னு சொன்னார். நான் இல்லைன்னு சொன்னேன். இதுக்கு சரியா பதில் அடிச்சுட்டு ஓகே தான். அந்த பொருளை உங்களுக்கு நாங்கள் போகிறதெல்லாம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எடுத்து கொண்டு வந்தாருண்டா தாரோம். சரி, உங்களோட அம்மா அப்பாவும் இல்லை உங்களுக்கு. ஏன்னா நான் அதை திருப்பியும் கிண்ட வலிக்கிறதில்ல மனசை. இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணும் இல்லை, நாங்கள் இது போடுறது இதாக போட போகிறோம். உங்களுக்கு அப்பாவுக்கு என்ன நடந்தா அம்மாவுக்கு என்ன நடந்தது இருக்கா சொல்லுவோம். அப்பாவுக்கு நான் 8 வயசுல இருக்கும்போது ஏற்கனவே நிறைய வருத்தங்கள் நடக்க இயலாத சூழ்நிலை. அதுக்கு அப்படியே வருத்தம் வந்தனால இறந்துட்டேன். இறந்து ஒரு கொஞ்ச நாள்ல அம்மா இன்னொருத்தரோட கல்யாணம் செஞ்சு போயிட்டேன். அப்போ நீங்கள் இப்போ இருக்கிறது உங்களோட அம்மம்மா முறை. அவையில் உங்களோட அம்மாவுக்கு என்ன முறை? சித்தி. அம்மாவுக்கு சித்தி. ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க?
4 வருஷம் 4 வருஷமா இருக்கிறீங்க. உங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லை. சந்தோஷமா இருக்கிறீங்க. ரைட். இனி வந்து உங்களுக்கு எந்த ஒரு நான் தான் மாமா இரவு சொன்னேன்டா உங்களுக்கு, நீங்கள் அந்த அண்டைக்கு வந்து வீடியோ எடுக்கக்குள்ள கண்ணால் தண்ணி வந்ததில்ல, அது மட்டும்தான் உங்களுக்கு கடைசி தண்ணி. சரியா? இனி கண்ணால் தண்ணி வரவே கூடாது. இனி அடுத்தது இனி யாருக்கும் நீங்கள் வீடியோ கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. சரியா? யாரு வந்து வீடியோ எடுக்க போகிறோன்னு கேட்டாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட மாமா ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறார். என்னன்னு சொல்லும்? நீங்கள் வீடியோ எடுக்க வந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. மாமா ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறார். எந்த நாட்டில் இருக்கிறார்? சொல்லணும் சவுண்டா. ஜெர்மன்ல இருக்கிறேன். என்ன பேர் சொல்ல வேண்டாம், இதில் போகுமா? ரைட், அது வேண்டாம். அவர் வந்து பேரை ஒருத்தருக்கு சொல்கிற இல்லை, அவர் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். சரியா? அப்படி இருக்கும்போது நாங்கள் இப்போ ஒரு பொருளை தரப்போகிறோம். என்ன பொருளா இருக்கும்? என்ன பொருளா இருக்கும்? கேக்கும் அடுத்த இதுவும் இல்லை. கொஞ்சம் பான் ரஜிகரியா என்ன பிடிக்கும் உமாக்கு? சாப்பாட்டுல என்ன பிடிக்கும்? சாப்பாடுல நீங்கள் சாப்பாடுல பிடிக்கணுமெண்டா பிரியாணி. அந்த பிரியாணி பேக்கெட்டை கொண்டா. பிரியாணி மட்டும் தான் பிடிக்குமா? பிரியாணி வேண்டி வந்தீங்களா? சரி, ஓகே. நீ இருப்ப இங்க திரும்பி இல்லைம்மா, திரும்பி பார்க்க கூடாது, சத்தம் காதுல கேட்க கூடாது. சரியா? பாப்போம் எஞ்சாலும் திரும்பி. ரைட், பார்க்குறா. பாப்பம் இவட எப்படி அந்த ஃபீல் பண்ணுறான்டா. இங்கெல்லாம் பார்க்க என்ன பார்க்கணும், அங்கே பின்னுக்கு பார்க்கக்கூடாது. சரியா? என்ன பார்க்கணும், அங்கே பின்னுக்கு பார்க்கக்கூடாது. சரியா? ரைட், இப்போ சொல்லும் என்ன பொருளாக இருக்கும்? அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னன்னு தெரியலையா? என்னன்னு தெரியலையா? என்ன செய்வோம்? இவ கேட்டதுல நிறைய பொருள் கேட்டவ, அதுல ஒரு பொருள் தான் வந்திருக்குது. வாசம் அடிக்கலையா? பிரியாணி வாசமும் அடிக்கலையா? நான் சொன்னாலும் எண்ணெயை கூட விட்டு கட்டு பிரியாணி. உங்க கடையிலையா? உமக்கு எந்த கடையில பிரியாணி பிடிக்கும்? இங்க விஸ்வம் இருக்கு, தெரியாதே. ஒரு கடையிலும் சாப்பிடல. இன்றைக்கு பிரியாணி சாப்பிடுறேன். சரியா? சரியா? ஆனா இன்னொரு விஷயம், என்ன கொடுப்போமா? சரியா? அங்க பார்க்க கூடாது. ரைட், அப்படியே திரும்ப. இது நம்மட சொத்து. இப்படி. சரியா? இது உமக்கு கிடைச்ச சொத்து. சரியா? ரைட், இப்ப நீர் சொல்லுமா. சைக்கிள் மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த சைக்கிள் கிடைச்சாலும் உமக்கு அப்படியா இருக்கு. இதான் என்ன சொல்லு. எனக்கு இந்த சைக்கிள் இருக்கு மிகவும் சந்தோஷம். ஸ்கூல் போகிறதுக்கு இனிமேல் நான் ஈஸியாக நடந்து போகிறதோட சைக்கிளில் போகிறது ஈஸியாக இருக்கும். இவ்வளவு காலம் இப்போ நீங்கள் எத்தனை வயசு இப்போ உமாக்கு? இப்போ 13. 13 வயசுக்கு 13 வயசு வரைக்கும் மக்கண்டு சொந்த சைக்கிள் இருக்குதா? மக்கு இது வந்து யாருக்கு சொந்தம்? எனக்கு. அது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ காலத்துக்கு எனக்கு ஒரு சொந்தமா ஒரு சைக்கிள் கிடைச்சிருக்கு. என்ன சொந்தமா? இது சொந்தமா? இது யாருமே இல்லை. இதை வடிவா நீட்டா கிளீன் பண்ணி கழுவி கழுவுற இல்லை, துடைக்கணுமா? துடைச்சி சொந்த சொந்த சைக்கிள். இன்னொரு பொருளும் தரப்போறேன் நான் உமாக்கு. அது என்ன? இன்னும் ஒரு பொருள் தரப்போறேன். அது என்னவா இருக்கு? கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பொருள் இருக்குது. இதெல்லாம் ஓடி காட்டணும், சைக்கிள்லாம் ஓடி காட்டணும். இப்ப நான் வந்து உமாக்கு ஒரு பொருள் தரப்போறேன். கண்ணம்படும் கண் திறக்கிற மாதிரி கிடக்குறேன். கண் திராவடுதா? திராவடுது கண்.
எவ்வளவு என்ன விழியும் விழியும் வேண்டாம் ரைட் இதுல எவ்வளவு இருக்கண்டா என்னமா ரைட் வடிவா சொல்லணும் எவ்வளவு 10,000 ரூபாய் 10,000 இருக்கு இல்ல ஒரு 1000 ரூபாய் கூட இருக்கு சரியா 10,000 இது என்னத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம் விளையாட்டு வாங்குறதுக்கு நீ என்ன கேட்ட நீ நான் என்ன கேட்டேன் நான் வேண்டி கொண்டு வரேன் ஜேசி டைட்டர் ஏசி டைட்டர் வேண்டிட்டு இல்லை எனக்கு போட்டு விடும் என்ன எப்போ வேண்டு ரைட் அடுத்தது உங்கள்கிட்ட மாமா சொல்ல சொன்ன இன்னொரு விடையும் சொன்னது இனி வந்து நீங்கள் தான் யாருக்கும் உதவி செய்யணும் சரியா பள்ளிக்கூடத்துலலாம் ஒரு பெண் தாங்கன்னு சொன்னால் நீர் தான் கொடுக்கணும் இந்த என்னட்ட இருக்கு பெண் நான் கொடுக்குறேன் இந்த பெண் அப்படிங்கன்னு நீர் யார்ட்டையும் பெண்ணை வேண்டி எழுதுறதோ கொப்பியை வேண்டி எழுதுறதோ இருக்கக்கூடாது சரியா இனி ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு அம்மா அப்பா இல்லையன்ற கவலையை விட வேண்டியதா இனி இந்தியோடையா நமக்கு அவங்கள விட பெருமதியான ஒரு மாமா வெளிநாட்டில் இருக்கேன் சரியா ஜெர்மனில் இருக்கிறாரா அவர் வந்து எல்லா உதவியும் செய்வார் சரியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும் படிப்பும் விளையாட்டுலையும் ஓடு விட்டா அவ்வளவும் தான் சைக்கிள் எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவேன் அந்த 10,000 தரணும் திருப்பி சைக்கிள் தரணும் வேற என்ன கொடுக்குறாங்க அந்த கொடுத்த ஷூ பேக் பொப்பி எல்லாம் திருப்பி தர வேண்டி வரும் மார்க்ஸ் குறைஞ்சா படிச்சு எத்தனை பிள்ளையா வருவீர் 25 பேர் 25 பிள்ளையில 20 நீ வாரல குறைஞ்ச 3 அல்லது 4 தான் சரியா இனி படிக்கிறான் இலக்கு படிக்காம நீ அங்க விளையாடி தெரிஞ்சு படிப்பும் விளையாட்டுலையும் வந்து இலக்குல இருக்கணும் இப்போ இது வந்து பதக்கம் வந்து 10 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை சரியா ஆனா அதே போல படிப்புலையும் வந்து நீங்க டெஸ்ட்டுக்கு வந்து கொண்டு இருக்கணுமா விளையாட்டு மட்டும்தான் இலக்கு இல்லை படிக்கிறது தான் இலக்கு படிப்பு தான் முக்கியம் படிப்புக்கு என்ன தேவையோ அதை செய்து தரலாம் ஆனா இனி எந்த காரணம் ஒன்றும் படிப்புல வந்து 20 பிள்ளையில நான் 20வது ஆளுன்னு சொல்லக்கூடாது 1வது ஆளுண்டு அங்க எங்களுக்கு சொன்னேன் 20ஆம் பிள்ளையா அதிகம் இனி சொல்லிக்கிடாக்கு இப்ப வந்து ரிசல்ட்ல வந்து நீ பாப்பம் குறைஞ்சா நீங்க குறைநைக்க தேவையில்லை இந்த மரத்துல கட்டி போட்டு அடிக்கும் சரியா நீ குறைநைக்க தேவையில்லை யாரும் குறைநைக்க தேவையில்லை பட் படிப்புல வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது இனி ரிப்போர்ட்டுகளை பார்க்கணும் அடிக்கடி பாருங்க அடுத்த படம் எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிடுங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒவ்வொரு டெஸ்ட் முடியும் ரிப்போர்ட்ல வந்து எடுத்துடுங்க அடுத்தது டீச்சராக எழுதுவீங்க நம்ம இல்லை அது குளப்படி எழுத மாட்டோம் அதையும் எழுதி போட்டு படம் எடுத்து அனுப்புவோம் இனி அடிக்கடி பார்ப்போம் கண்காணிப்போமா நீர் வந்து எங்கட ஆள் தான் எங்கட புள்ள தானா இவருக்கு வந்து மாமா ஒரு ஆள் இப்போ ஜெர்மனில இருக்கிறேன் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க 4 மணிக்கு எழும்பி படிக்கணும் சரியா 4 மணிக்கு எழும்பி படிக்கணும் அட்டாக் அவங்க அந்த பிள்ளை இப்படி படிக்குது இந்த பிள்ளை இப்படி படிக்குதுன்றலாம் இனி பார்க்கலாது சரியா நீ யோசிப்பீர் அட ஏண்டா தேவையில்லாம் அவங்கள்ட்ட மாட்டுப்பட்டா வந்து இனி மாட்டப்பட்டுட்டு நீ படிப்பும் விளையாட்டுலையும் சமனா இருக்கணும் விளையாட்டுல நீ எப்படி பதக்கம் எடுக்கிறீரோ அதே போல படிப்புலையும் இருக்கணுமா அதுல இருந்து மாறக்கூடாது ரைட் ஓகே இப்ப நீ மக்கு பலம் கிடைச்சிருக்கு இந்த மாமாக்களுக்கு என்ன சொல்றீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சைக்கிள் புத்தக ஷூ கொப்பிகள் அதுகள் தர்ற அந்த ஜெர்மனில் இருக்கிற மாமாவுக்கு தேங்க்ஸ் இன்னொன்று எனக்கு 10,000 ரூபா காசு தந்திருக்கார் விளையாட்டுக்கு போகிற ஜேசி ஆம்கட் டைட்டர் வாங்குறதுக்கு அவருக்கு மிகவும் நன்றி முறை சொல்கிறதுக்கு ஜெர்மனில் ஒரு மாமா இருக்கிறார் அவர் இவ்வளவு தந்ததுக்கு மிகவும் தேங்க்ஸ்
உறவுகளே, எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்யக்குள்ள எனக்குமே ஒரு வருத்தமாக தான் இருந்தது. இன்றைக்கு இந்த பிள்ளை ஒரு பெருமதியான பிள்ளையாக மாறி இருக்குது. அவள் ஏற்கனவே சொல்லிட்டா, அவருக்கு நீ இப்போ சொந்த மாமா ஒரு ஆள் ஜெர்மனியில் இருக்கிறாருண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் திடீரென்று தான் அந்த குரூப்புக்குள்ளே போனேன். போய் கதைக்கும் போது என்னட்ட ஈழத்து நிசான்னு கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறீங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு இருக்கா சொல்லுங்கன்னு சொன்னார். நான் அதுக்கு சொன்ன ஒரே ஒரு பதில், நான் சொல்ல இல்லை, நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துட்டு முடிவெடுங்கண்டு. அவர் உடனடியாக எனக்கு இந்த காணொலிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த காணொலியை பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரு விடயம், ஜெர்மனியில் இருக்கிற அண்ணாட்ட உடனடியாக அந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வண்டி கொடுங்க, அதோட அவருக்கு கையில் பணத்தையும் கொடுங்க தேவைக்கு. தொடர்ந்து நாங்கள் உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம். அவள் படிக்கிறதுக்கும் அவள் ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு பெருவரை பெற்று நல்ல பிள்ளையாக வரணும்னு கேட்டு அவங்கள எனக்கு சொன்னாங்க. ரைட், எங்களோட காணொலியை நீங்கள் தொடர்ந்து எல்லாருமே பார்க்குறீங்க, கூடுதலான ஆட்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செய்து எங்களோட காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. இந்த காணொலியை பார்த்து முடித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.